ஹலோ பாய்ஸ், நம்மளோட நெக்ஸ்ட் மிஷன் இந்த அக்காட்சிக்கு மொத்தமாக அழிக்கிறது தான். ஆனால் அது அவ்வளோ சுலபமாக இருக்காது. ஏன்னா அவனுங்க 10 பேர் இருக்கானுங்க, நம்ம 3 பேர் தான் இருக்கோம். அதனால நம்ம டீமை ரொம்ப டெவலப் பண்ணணும். நம்ம டீமுக்குன்னா லீஃப் வில்லேஜ்லேருந்து ஒரு பேர் வர மாட்டான். அதனால வெளியூர்லேருந்து ஆள் இறக்குறோம். ஓகே பாய்ஸ். எப்படிடா வருவானுங்க? எங்களுக்கே 50 ரூபா தான் சேலரி தர. நாங்களே பார்ட் டைமில் வேலை பார்த்து பொழைச்சிட்டு இருக்கோம். இதான் சாக்குன்னு என் சாக்குரா அந்த சுனாடை பாட்டிகிட்ட போய் ஜாயின் பண்ணிட்டா. அதுக்கே உன்னை கொலை பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். டேய், என்கிட்ட கத்தி வாங்க கூட காசு இல்லைடா. பார்ட் டைமாக கொத்த வேலைக்கு போய் இந்த கத்தியை வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஒரு டீமு, இதில் வேற எவன்டா ஜாயின் பண்ணுவான்? பாய்ஸ், உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுது. இந்த ஒரு மிஷன் தான் நமக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டு. நம்ம இப்போ 3 பேர் இருக்கோம். நம்ம டீமில் 7 பேரை பிடிச்சி ஜாயின் பண்ண வைக்கிறோம். அக்காட்சிக்கு தட்டி தூக்குறோம். நம்ம லைஃப்பை வேறு லெவலில் மாற்றுறோம். ஓகேவா? சரிதாங்க காசி. அப்படியே நம்ம 7 பேரை ஜாயின் பண்ணாலும் இவனோட அண்ணன் இந்த இட்டாச்சி உச்சிகா அவனே நம்ம 3 பேரையும் முடிச்சிருவான். அப்புறம் அந்த பெயின் அவன் தனியாக நின்று மீதி 7 பேரையும் முடிச்சிருவான். இப்படி மொத்தமாக போய் சாப்பிட்றதுக்கு வேறு ஏதாவது நல்ல வேலையை பார்க்கலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? போகலாமா? நருட்டோ, இட்டாச்சியை பற்றி கவலைப்படாத, அவனை நான் பார்த்துக்கிறேன். இந்த கத்தியாலே அவனை குத்தி சொருவிடுவேன். டே என்னடா பேசுகிற பைத்தியம்? நம்ம 3 பேர் போனாலே முடிச்சிருவான்னு பேசிகிட்டு இருக்கேன். எத்தனைடா வந்துட்டு அடி வாங்கியிருப்ப? இன்னுமா உனக்கு கெப்பாசிட்டி உனக்கு புரியல? பாய்ஸ், நீங்கள் சண்டை போடாதீங்க. நருட்டோ சொல்கிறதும் வாஸ்தவம் தான். அவனுக்கு ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் நம்ம அவனுங்களோட பவர்ஃபுல்லான ஆளுங்களை தான் நம்ம டீமுக்கு இறக்க போகிறோம். நான் லிஸ்ட்டே எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பென் டென்னிசன். இந்த யூனிவர்ஸ்லேயே பவர்ஃபுல்லான வெப்பனை வச்சுருக்கான். நெக்ஸ்ட் கெவின் லெவன். எதை வேணாலும் அப்சர்வ் பண்ணிக்கோண்ணா. ஆனால் என்ன கொஞ்சம் ரகடான ஆளாம். டென்ஷன் ஆகிட்டுனா எவனும் பார்க்காம யாருன்னு நடிப்பானே. ஓகே பாய்ஸ், லெட்ஸ் கோ. நம்ம மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். இந்த அக்காட்சிக்கு அழிக்கிறது வரைக்கும் நிற்கவே கூடாது. ஓடிக்கிட்டே இருங்க. சென்சே, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த நேரத்தில் அக்காட்சிக்கு நம்மளை அட்டாக் பண்ண வந்தால் என்ன பண்ணலாம்? ஏதாவது பேக்கப் பிளான் வச்சுருக்கீங்களா? நீங்கள் தான் வச்சுருப்பீங்களே. டவுட்டே வேண்டாம், கக்காசி எஸ் ஆயிடுவான். ஒன்றை கொல்ல மாட்டாங்க. அப்படியே ஒன்றை தூக்கி போட்டு கும்முன்னு கும்முனாலும் குராமா பவர் உன்னை ஹீல் பண்ணிடும். கடைசியில் என்னமோ மாட்ட போகிறது நான் தான்டா. உங்களை நம்பி வந்த பாவத்துக்கு நான் தாண்டா அடி வாங்கணும். பயப்படாத சாஸ்கே, அப்பெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது. வாய்ப்பே இல்லையா? எப்படி சென்சே இவ்வளோ கான்ஃபிடண்டாக சொல்கிறீங்க? அவனுங்க ஷிகாக்குவை தூக்க சாண்ட் வில்லேஜுக்கு போயிருக்கானுங்கடா. என்ன சொல்கிறீங்க சென்சே? அப்படின்னா காரா அவன் என்னோட நண்பன். அவ்வளவுதான், ஜோலி முடிஞ்சுது. கவலைப்படா நருட்டோ. சொல்லப்போனால் அவனுங்களுக்கு ஸ்கெட்சு போட்டு கொடுத்ததே நான் தான். டேய், ஏன்டா இப்படி பண்ண? உனக்கு நான் பைத்தியமா? டே, அவனுக்கு ஒன்றை தூக்க தான் ஸ்கெட்சு போட்டானுங்க. நான் தான் அப்படியே திருப்பி விட்டேன். என்ன கக்காஷி, நருட்டோ மேலே உனக்கு அவ்வளோ பாசமா? இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே. டேய், இவன் மேலே எனக்கு என்னடா பாசம்? அந்த நாய்ங்க இவனை தூக்க லீஃப் வில்லேஜுக்கு வருவானுங்க. அந்த சுனாடியே சும்மா இருக்காம கக்காஷி நீ தான் போய் நருட்டோவை காப்பாற்றணும்னு சொல்லுவா. இவனுக்காக நான் எதுக்கடா போய் சாகணும்? அதான் அப்படியே மாற்றி விட்டேன். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு ஒக்காக என்ன சொல்லியிருக்காரு? நம்ம ஊர் நல்லா இருக்கணும்னா 4 ஊர் நாசமாக போக தப்பு இல்லை. ஓகே ஓகே பாய்ஸ், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம மிஷினை கண்ணி பண்ணுவோம். வாங்க போகலாம். நாய் காட்டி கொடுத்துட்டு எப்படிலாம் உருட்டுது பார்த்தியா? முதல்ல ஒன்றை போட்டு தரணும்டா, அப்போ எல்லாம் சரியாயிடும். ஓகே பாய்ஸ், வாங்க கிளம்புவோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஓடு 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 ஓடு. பாய்ஸ், நான் சொல்லியிருந்தேன்ல, பென் டென்னிசன், அது இவன் தான். ஹலோ பென் டென்னிசன், நாங்கள் லீஃப் வில்லேஜ்லேருந்து வரோம். எங்களுக்கு உன்னோட உதவி தேவை. நீ எங்கள் டீமில் ஜாயின் பண்ணணும். பண்ணுறியா? நான் நினச்சா பண்ணலாம், ஆனால் பண்ண மாட்டேன். டேய், எனக்கே இப்போ தான்டா ஸ்கூல் திறந்துருக்கு. ஒரு ஹோம்ஒர்க்கு நான் இது வரைக்கும் முடிக்கலை. இது மட்டும் என் கிராண்ட்பாவுக்கு தெரிஞ்சு என்னை வெளுத்து விட்டுருவான். அதனால் நீங்கள் வேறு யார்கிட்ட போய் ஹெல்ப் கேட்டால் பெட்டராக இருக்கும். ஓகே பாய், நான் இப்போ கிளம்பணும். கக்காஷி, ஓவராக பில்டப்பெல்லாம் பண்ணியடா. இவன் என்னடா குழந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான்? தம்பி, நீயா வந்தால் கூட்டிகிட்டு போவோம், இல்லை தூக்கிட்டு போவோம். எது பெட்டர்னு நீயே முடிவு பண்ணிக்கா. என்ன தம்பி, யார் ஏரியாவில் வந்து யார் சீனை போடுறது? செஞ்சிடுவேன். இவனை நான் மட்டும்தான் அடிப்பேன். வேற எவன் அடித்தாலும் வெட்டுவேன்டா. ஏன்னா இவன் நண்பேண்டா, புரியுதா? அப்படியே போயிடு. யாருடா அடுத்த ஸ்கூல் குழந்தையா? தம்பி பார்த்து பேசு. இவன் தான் கெவின் லெவன், அந்த ரகட் பாய். டென்ஷன் ஆகிட்டானா எவனாக இருந்தாலும் அடித்து தூக்குவாங்க. பென்டன் கெவின் லெவன். என்னடா பேருக்கு பின்னாடி நம்பர் வச்சு சுற்றுறீங்க?
ஒரு லக்கி நம்பரா இருக்குமோ? சரி, என்ன கருமமோ, இப்போ எங்கள் டீமில் ஜாயின் பண்ண முடியுமா முடியாதாடா? டேய் சும்மா இருங்களேன்டா, நம்ம உதவி கேட்க வந்திருக்கோம்டா. நீ சண்டை போகிற மாதிரியே நிற்கிறியடா. பாய்ஸ், நாங்கள் உங்களை தேடி தான் வந்தோம். அக்காட்சிக்குன்னு ஒரு 10 வில்லன்ஸ் இந்த உலகத்தை அழிக்க பிளான் பண்ணுறாங்க. நம்ம அதை தடுத்தே ஆகணும். என்ன, உலகத்தை அழிக்க போகிறானுங்களா? இதெல்லடா நீ முதல்ல சொல்லியிருக்கணும். நாங்கள் கண்டிப்பாக வரோம். நம்ம அவங்கள தடுத்தே ஆகணும். சரி, அவங்கள பற்றி தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் கொடுங்க. இவன் பேர் சாஸ்கே உச்சிஹா. இவன் அண்ணன் பேர் இட்டாச்சி உச்சிஹா. அவன் அந்த டீம்லேயே மெயின் புள்ளியாக இருக்கான். சூப்பரு, இது போதுமே. இவன் அண்ணன் அந்த டீமில் இருக்கான்னா அவனை நைஸாக பேசி நம்ம டீமை இழுத்துருவோம். அதுக்கப்புறம் அவனை வச்சு அந்த டீமை மொத்தமாக அழிச்சிடலாம். எப்படி நம்ம ஐடியா? தம்பி, நீ நினைக்கிற மாதிரி ஆளவன் கிடையாது. இத்தினோண்டு சின்ன இட பிரச்சனைக்காக ஊரையே மொத்தமாக அழிச்சிட்டான். அந்த நேரத்தில் சாஸ்கே மட்டும் பாத்ரூம் போக பக்கத்து பக்கம் ஒதுங்கி இருக்கான். இல்லைன்னா இவனையும் சேர்த்தே முடிச்சிருப்பான். இப்போ அவனை நம்ம டீமுக்கு கூப்பிட்டோன்னு வச்சுக்கேன், அவன் வேலை சாஸ்கேயை போட்டு தள்ளுறது தான். என்னடா சொல்கிற? சின்ன இட பிரச்சனைக்காக ஊரே அழிச்சிட்டானா? இவன் கூட எல்லாம் நம்ம சண்டை போடணுமா பென்? இதெல்லாம் நமக்கு அவசியம்தானா? நம்ம அப்படியே திரும்பி போயிடலான்னு நினைக்கிறேன். அவன் கிடக்குறான்டா மயிராண்டி, அவனை நம்ம தட்டி தூக்கிடலாம். நீ மறந்துட்டியா கவின்? மதுரைக்காரனுக்கு கையை கத்தி விரலை வீச்சுடா. அவனை 2ல் 1 பார்த்துருவான். இந்த நாய் ஏதாவது பிரச்சனைனா ஸ்டிங் ஃப்ளையா மாதிரி பறந்துடுவான், இல்லை கோஸ்ட் ஃப்ரிக்கா மாதிரி மறைஞ்சிடுவான். நான் என்னடா பண்ணுறது? சரி போவோம், வேற வழி என்ன இருக்கு? நட்புக்காக உயிரை கொடுப்பேன்னு ஒரு பேச்சுக்கு சொன்னா உயிரை மட்டுமே கேட்குறீங்களடா. நீங்களும் நல்லா இருப்பீங்களா? சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 நவம்பர் 16 முதல் சனி மற்றும் ஞாயிறு தோறும் மாலை 6:30க்கு உங்கள் விஜயில். ஓகே ககாஷி, நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன? நம்ம நெக்ஸ்ட் டீம்மேட்டை மீட் பண்ண போகிறோம். அவங்க பக்கத்தில் இருக்காங்க. வாங்க பாய்ஸ், கிளம்பலாம். லெட்ஸ் கோ, ஸ்டார்ட் த மிஷன். ஓடு 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 ஓடு. பாய்ஸ், இவன் தான் ஸ்பைடர்மேன். அவெஞ்சர்ஸ்னு ஒரு பெரிய டீம் சேர்ந்த மெயின் புள்ளி. இவங்க எல்லாம் வேற லெவல். ஹலோ ஸ்பைடர்மேன், ஐ எம் ககாஷி ஹாட்டகே. நாங்கள் லீஃப் வில்லேஜ்லேருந்து வரோம். எங்களுக்கு உங்களோட உதவி தேவை. மிஸ்டர் ககாஷி, உதவின்னு கேட்டால் உயிரே கொடுப்பான் இந்த ஸ்பைடர்மேன். ஆனால் பேமெண்ட் மட்டும் கரெக்டாக இருக்கணும். அதில் பிசுறு தட்டவே கூடாது. ஓகே? உன் உயிர் தான் வேணும்னு இப்போ சுற்றி வளைச்சி கேட்பான் பாரு. அது புரியாமல் இவனும் ஓகே நாங்கள் உங்களை உதவி பண்ண ரெடின்னு சொல்லுவான் பாரு. டேய், நீ அடித்தா பீஸு, நான் அடித்தா மாசு. நீ அடித்தா அடி விழும், நான் அடித்தா இடி விழும். பகுறியாடா? என்னடா தனியாக நிற்கிற சின்ன பாட்டு அந்த மம்பு பண்ணுறீங்க? வா, என் கூட மோதிப்பாரு. வண்டி கொண்டு வரியா? டே லூஸு, சாரிண்ணா, டங் ஸ்லிப் ஆகிடுச்சு. ஆனால் நம்மக்கிட்ட உதவி கேட்டு வந்திருக்காங்கண்ணா. பேமெண்ட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாங்களாம். பிசுறு தட்டுச்சுன்னா அப்போ நீ இவங்கள போட்டுரு. உதவியா? யாரையாவது அடித்து நொறுக்கணுமா? நான் வரேன். ஆனால் பேமெண்ட்டில் பிசுறே தட்ட விடாத தம்பி, இல்லை ஒன்னே அடித்து நொறுக்கிடுவேன். புரிஞ்சுதா? ஓகேண்ணா ஓகே. டே நம்ம பார்த்ததுல இவன் மட்டும்தான்டா ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான். இவனை நம்ம டீமில் கண்டிப்பாக ஜாயின் பண்ண வச்சே ஆகணும். விட்றாதுங்கடா. பேமெண்ட் கூட முன்ன பின்னா பார்த்து பண்ணிக்கலாம்டா, விட்றாதுங்க. இப்போ தாண்டா ஏதோ ஒரு ஓரத்தை எனக்கு ஒளி தெரியுது. நம்ம வின் பண்ண வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பேமெண்ட் விஷயந்தான் எனக்கு கொஞ்சம் உதைக்குது.